ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹார்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் பாபாவோடைய அருளாலும் யூனிவர்ஸோட அருளாலும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் செல்வ செழிப்போடு வாழ்வீங்கன்றதை நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ், ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும், உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணுன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, மை சக்ஸஸ் ஸ்டோரி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். பாபா என் வாழ்க்கையில் எப்படி வந்தார், அவர் எனக்கு எப்படி நான் புரிஞ்சுக்கினேன், அவர் எனக்கு எப்படி கல்யாணத்தை பண்ணி வச்சார் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நான் போன வாரம் சொல்லியிருந்தேன் புக்கு யார் கொடுத்தாங்க, அதுக்கப்புறமேட்டா ஒரு யூடியூப் சேனலை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ புக்கு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, நான் விரதம் இருந்தேன், ஒரு 9 வீக்ஸ் விரதம் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்ச பூவெல்லாம் வச்சு ஒரு மாலை கட்டி பாபாவுக்கு போடுறது, வியாழக்கிழமை ஃபுல்லாக சாப்பிடாம அப்படியே அவரே நினச்சிக்கிட்டு பூ மாலையெல்லாம் கட்டி போடுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய புக்கை எடுத்து ஃபுல்லாக படிக்கிறது, 6 மணி ஆனால் பாபாவுக்கு வந்து ஆரத்தி காட்டுறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்த ப்ராசஸ்ஸு. பட் என்ன ஒரு ப்ராசஸ்ஸுமே 9 வாரம் நான் விரதம் இருந்தேன். 9 வாரங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு மறுபடியும் அலைன்ஸ் வந்து எனக்கு பிடிக்காமல் தப்பான அலைன்ஸ் தான் வந்தது. என்னடா இது, என்ன நடக்குதுன்னே தெரியல, இப்படி தான் இருந்தது. ஆனால் அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, யூடியூப்பில் வந்து பாபாவை பற்றி ஃபுல்லாக தேட ஆரம்பித்தேன். ஏன்னா பாபாவை பற்றி எல்லாம் பாசிட்டிவாக சொல்கிறாங்க, ஏன் நம்மளுக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாரோட மிராக்கல் ஸ்டோரியும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக்கு ஒன்று எனக்கு கண்ணில் தென்பட்டுச்சு. அதுதான் எந்த புக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாம் இப்போ படிக்கிற சாய் சச்சரிதம் புக்கு தான். அந்த புக்கு எனக்கு கண்ணில் தென்பட்டோம். இதை படித்தாக்கா கண்டிப்பாக 7 நாளில் உங்கள் பிரச்சனை தீந்துரும், சப்தாக பாராயணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஐயோ, நான் இந்த புக்கை எப்படி வாங்குறது அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. நான் சரி எங்கள் வீட்டாண்ட ஒரு பாபா கோயில் பார்த்தா ரொம்ப ரொம்ப தொலைவாக இருக்கும், புக் ஸ்டோர்லாம் எங்கே, எனக்கு அதை பற்றி ஒரு பரிச்சயமே இல்லை. நான் ஆன்லைனில் வாங்கி பழக்கம், எனக்கு ஆன்லைனில் வாங்கவும் பிடிக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து சடனாக என்னுடைய ஃப்ரெண்டு வந்து சென்னையில் இருக்கிறவங்க சும்மா கால் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது, நான் பாண்டிச்சேரிக்கு வரேன்னு சொன்னும்போது, நான் இந்த மாதிரி வரேன், ஊருக்கு வரேன்னு சொன்னோன்னே நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி பாபாவை பற்றி சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்துக்குமோ அவள் சொன்னேன், இல்லை நான் ஒரு குரூப்பில் வேறு இருக்கிறேன், பாபா குரூப்பில் நான் அதை ஆட் பண்ணி விட்றேன், நான் அந்த புக்கு எனக்கு தெரியும், நான் வாங்கி வரேன், இங்கே ஷீரடியிலேருந்து நேரடியாக வருது புக்கு அப்படின்னு சொன்னேன். என்னடா இது, பாபா என்னைக்கு இல்லாமல் நமக்கு இவ்வளோ விருதெல்லாம் இருக்கிறதுக்கப்புறம் இப்படி செய்கிறாரு சொல்லிட்டு அந்த புக்கு ஒன்றே மறானாலே எனக்கு கிடச்சிது. அது இல்லாமல் குரூப்லேயே என்னை ஜாயின் பண்ண வச்சு நான் அந்த புக்கு டெய்லியும் வீக்லி 2 படிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த புக்கை நான் ஆனால் ஒன்று என்னன்னா, அந்த புக்கு வந்ததுக்கப்புறம் நான் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னோடய வீட்டில் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிது, பெரிய நல்லதெல்லாம் நடக்கலை. அப்போ என்ன ஆச்சு, என்னடா இது இப்படிலாம் நடக்குதுன்னு சொன்னோன்னே, அப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் சொல்கிறாங்க, இன்றைக்கி இல்லாமல் இந்த மாதிரி புக்கு படித்து இல்லை சாமி பூஜை பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளோட கர்மா போகிறது, ஏதோ ஒரு நல்லது நடக்கும் சொல்லும்போது ஒரு நம்பிக்கை வந்துச்சு. சரி சொல்லிவிட்டு கண்டினியூஸாக ஃபுல்லாக புக்கு படித்து முடிச்சிட்டேன். அப்போ அந்த புக்கு படித்து எனக்கு பெரிய ஒன்றுமே எனக்கு தோணவே இல்லை. ஆனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், வியாழக்கிழமை ஆனால் நான் ஒரு நிலையாக இருக்க ஆரம்பிக்கிறேன். பாபாவே நினச்சி அவங்களுடைய மிராக்கல் ஸ்டோரி யூடியூப்பில் இருக்கிற பாதி மிராக்கல் ஸ்டோரிஸ்லாம் எனக்கே நம்பிக்கை இல்லை, நானே பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நான் எப்படியே ஜெயிச்சானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பிரசாதம் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சகலமும் சாய்பாபா அப்படின்ற அவங்களோட வீடியோ எனக்கு ஏதோ பிடிக்க ஆரம்பிச்சிது. அவங்களோட வீடியோ நான் கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், ஆனால் இதில் ஒரு மிராக்கல் என்னென்னா, அவங்கக்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி உங்களோட வீடியோ பார்த்து எனக்கு நிறைய லைஃப்பில் மாறிருக்கு, ஆனால் என்னால் மிராக்கல்ஸ்லாம் சொல்ல முடியல. பட் ஆனால் வந்து கண்டிப்பாக உங்களோட யூடியூப் ப்ரொமோட் பண்ணுறேன்னு சொன்னேன். பட் ஆனால் எனக்கு யூடியூப் வந்து இந்த மாதிரி ஆகும் நான் நினைக்கவே இல்லை. ஸோ அவங்களோட வீடியோ பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் பார்த்தப்போ அவங்க ஹஸ்பண்டுக்கு நான் வந்து புக்கு வந்து ரெடி படிக்க ஆரம்பித்தேன்னு சொன்னாங்க. ஓ, நம்மளை புக்கு படிக்க சொல்கிறாங்க போல் சொல்லிவிட்டு நான் அவங்க சொல்கிறாங்களேன்ட்டுக்காக நான் புக்கு படித்தேன். ஆனால் என்னோடய மைண்ட் என்ன சொல்லுது, புக்கை பற்றின தாட்டு வர மாட்டேது, ஆனால் என் மனசு உள்ளுணர்வு மட்டும் படின்னு சொல்லுது. ஸோ என்னோடய உள்ளுணர்வுக்காக மட்டும்தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஒரு லேடிக்கு வந்து ஒரு வீடு பிரச்சனை வருது. வீடு பிரச்சனை வரும்போது அவங்க வந்து பாபா கோயிலில் கடைசியாக போகும்போது அவங்களுக்கு அந்த வீடு வந்து நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறாரு பாபான்னு சொல்கிறாங்க. கோயிலுக்கு போனதுக்கப்புறம் நல்லது நடக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த வீடியோ நீங்கள் அங்கே ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் அது புரியும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா,
அப்போ என்னடா இது நாம வந்து இந்த மாதிரி பாபா கோயிலுக்குலாம் நம்ம எங்கே போகிறது, ரொம்ப தொலைவாக இருக்கேன். ஏன்னா நிறையா வந்து நெகட்டிவ் பார்த்ததுனால பெரிய உடன்பாடு இல்லை யாரும் வீட்டிலேருந்து கூப்பிட்டு போகிறது. ஸோ அதனால என்னடா இது தூரமாக வேறு இருக்குது பாபா கோயிலுக்கு, நம்ம எப்படி போக போகிறோம், அவங்களுக்கு போய் தீர்வுலாம் கிடச்சதாமே, எனக்கு எப்படி தீர்வு கிடைக்கும் இப்படின்ற ப்ராசஸ் போயிட்டு இருந்தது. அப்புறமேட்டா அவங்க பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் பாபா வந்து வச்சாங்க, அவங்களுக்கு நல்லது நடந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு இந்த 2 மைண்டில் ஓடிட்டு இருக்கு. நான் எதுவுமே எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தேன்னா அப்போ தான் எனக்கு கனவுல பாபா வராரு. அது வரைக்கும் என் வாழ்க்கையில் கனவுல பாபாலாம் வந்ததே கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு கூட போகிற மாதிரி இருக்குது. அப்போ சொல்கிறா, வா நம்ம அந்த கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக உனக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு அவள் சொல்கிறா. என்னடா இது என்னைக்கு நம்ம கோயிலுக்கு போனால் கல்யாணம் நடக்கும்ன்றாங்க, நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கான ஆப்ஷனும் இல்லை, அப்புறமேட்டா ஒயிட் கலர் பாபா வாங்குறதுக்கும் ஆப்ஷன், நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தாட்டில் மட்டும் நான் இருக்கிறேன். உடனே அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, என்னுடைய ஃப்ரெண்டு எனக்கு கால் பண்ணுறாங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அம்மா சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஒயிட் கலர் பாபாலாம் எங்கே விற்கும், நான் கீச்சனில் தேட ஆரம்பிக்கிறேன். சரி பக்கத்தில் எங்கேயா கிடைச்சா நம்ம வாங்கி வச்சுக்கலாம், நம்ம ஏன் சிலையாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். ஆல்ரெடி இருக்குது, பட் நான் வாங்கணுன்ட்டு. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா தேடுறேன், கிடைக்கல. அப்போ என் ஃப்ரெண்டு என்றைக்கெல்லாம் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்குமோ அவள் சொல்கிறேன், இந்த மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஒயிட் கலர் கிச்சன் இருந்தால் எனக்கு பார்த்தா சொல்லணும். உடனே அவள் சொல்கிறேன், நான் பாபா கோயிலில் தான் வாங்கினேன், இங்கே இருக்கிற எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு தூரமான ஒரு பாபா கோயில், அந்த பாபா கோயில் சொல்கிறேன். அப்போ வந்து கமலா சாய் பாபா கோயிலில் சொல்கிறேன். இன்னும் நான் என்ன சொல்கிறேன், அப்போனா ஓகே, நீ இந்த வியாழக்கிழமை வரியா நான் கேட்குறேன், ஒரு எதார்த்தமாக ஒரு பிளான், இந்த வியாழக்கிழமை வரியா அப்படின்னு கேட்கும்போது அப்போ வந்து என்ன அவளும் சரின்னு ஒத்துக்கிட்டான். ஆனால் அந்த வியாழக்கிழமை போகிறதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா, கோயிலுக்கு தான் போக முடியலன்னு சொல்லிட்டு சப்பாத்தி, ஆலு பரோட்டா செய்கிறது, இந்த மாதிரி பாபாவுக்கு பிடிச்ச முக்கியமான டிஷ்லாம் நான் செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறேன், நம்ம போகலாமா, அப்போ போய் கீச்சன் மட்டும் வாங்கிட்டு வந்துடலாமா, அதுக்காக தான் நாங்கள் போகிறோம். எனக்கு இந்த விஷயம்லாம் மறந்து போயிடுச்சு. ஸோ கல்யாணத்துக்காக கூப்பிட்றது அதெல்லாம் தெரியல. அப்போ நான் வந்து அந்த கோயிலுக்கு போகிறேன், வியாழக்கிழமை போயிட்டு ஒயிட் கலர் பாபா வாங்கின்னு வரேன், பாபாவை போய் தரிசனம் பார்த்துட்டு வரேன். எனக்கு ஒரு புது விதமான ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பாபா கோயிலுக்கு நான் போகிறேன், ஃப்ரெண்டு கூட போகிறேன். இவ்வளோ ப்ராசஸ்க்கு அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் போகிறேன் நான். எனக்கு ஒரு மன திருப்தி, மன சந்தோஷம் இருந்தது. ஆனால் இதுக்கப்புறம் 2வது வாரம் போகும்போது தான் என்னுடைய வாழ்க்கையில் மிராக்கல் நடக்க ஆரம்பிச்சிது. எப்படி அந்த கனவுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த யூடியூப்பில் பார்த்த மாதிரி என்னோடய லைஃப் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோட முடியுது. ஸோ என்னோடய மிராக்கலும் எப்படி என்ன மிராக்கல் நடந்தது, அதை நான் எப்படி புரிஞ்சுக்கினேன், நான் என்ன பண்ணதுனால எனக்கு பாபா என்ன உணர்த்தினாரு அப்படின்றது எல்லாருக்கும் அது புரிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு தேவையானது நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வர எந்த வீடியோவாக இருந்தாலும் மிராக்கல்னால் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா பாருங்கள், சகலமும் சாய்பாபா வீடியோவும் பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஸோ எங்கே நமக்கு மிராக்கல் நடக்கணும்னே தெரியாது, பாபா எப்படி நமக்கு கிளாஸ் எடுப்பார், டீச்சிங் பண்ணுவாருன்னு தெரியாது. ஸோ எப்பயுமே கவனமாக இருந்து பாருங்கள், அப்போ தான் உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் ஆகும். ஸோ இது மிராக்கல் ஸ்டோரி சொல்கிறது கூட உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் வேல்யூபிளான கமெண்ட்ஸ் தயவு செஞ்சு போடுங்க. உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா சென்ட் பண்ணுங்கள், உங்களோட மிராக்கல்ஸ் இருந்தாலும் மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் சாந்தி நிலவட்டம். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.